யோவான் எழுதின சுவிசேஷம் 1:39. அவர் வந்து பாருங்கள் என்றார். இயேசு பேசின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வந்து பாருங்கள் என்று சொன்னார். வந்து பாருங்கள் என்று சொன்னார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். வந்து பாரு, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் அப்படிங்க. ஆண்டவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை பாருங்கள். தர்மையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல பசிதாகம் உள்ளவர்கள், இவள் யோவானுடைய சீசனாய் இருந்தவர்கள். யோவான் ஒரு பரிசுத்தவான். யோவான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அவரிடத்தில் பயிற்சி பெற்றவர்கள், உபவாசத்துக்கு ஜெபத்துக்கு கற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை பார்த்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும், இந்த இயேசு எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும், அவர் எப்படி தங்கியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இயேசுவை அணு அணுவாய் ரசிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. இயேசு நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் என்று சொன்னால், இயேசுவை பற்றி அறியாம எப்படிங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியும்? என்னை பற்றி தெரியாம உங்களுக்கு ஒரு காரியத்தை என்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால்தான் அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சிலருக்கு குளத்துக்கு மேல கோபம் வந்துடும். இனிய வாழ்க்கையில ஒரு மேலும் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுருவாங்க. ஆண்டவர் இதை செஞ்சாதான் நான் என்ன செய்வேன்? ஏன்னா இவங்க கோயிலுக்கு வந்து ஆண்டவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் பார்த்தீங்களா? நமக்காக ஒரு சிலுவையில எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டார். ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இப்ப சொல்றார், நீ உலகத்துல கூட சீரழியதாப்பா, பரலோகத்துக்கு வா அப்படிங்கிறார். பரலோகத்துக்கு வா, உனக்கு நான் பெரிய இடத்தை வைத்திருக்கேன், நல்ல இடத்தை வைத்திருக்கிறேன். 2 பேர் இருந்தார்கள், நேற்றைய தினத்துல தியானித்தோம். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். ஒருவன் பேர் லாசரு, இன்னொரு பேர் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யன் யாராவது பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? சொல்லுங்க. பெரிய பணக்கார ராமசாமிங்க வா அப்படின்னு சொல்ல முடியுமா? மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவார். பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அவரை போய் பாஸ் தான் கூப்பிடணும், முதலாளி தான் கூப்பிடணும், சேர்னு தான் கூப்பிட முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவன் பேரை எழுதல. இந்த பூமியில ஒருவேளை அந்த ஐஸ்வரனுடைய பேரை யாராவது சொல்லி கூப்பிட்டு அவர் கோபம் வந்திருக்கு. நான் பாரு, பண்ணையாருன்னு கூப்பிடு, முதலாளின்னு கூப்பிடு, என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஐஸ்வர்யன் ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், தன்னுடைய பண பெருமையில வாழ்ந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் ஒரு பேரை எழுதாம விட்டுட்டாரு. அப்ப லாசரு என்கிற மனிதன் இருக்கிறான், இவருடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது, ஐஸ்வர்யனுடைய பேர் எழுதப்படல. கடைசியில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் இந்த பூமியில சம்பிரமமாய் வாழ்ந்து சாப்பிட்டு நன்றா இருந்தவன் கடைசியில ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்கு என்ன செய்கிறான், ஏங்கி தவிக்கிறான். யாருக்காவது இந்த நிலைமை வேணுமா? ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்காக? ஐயா, ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. பிரசங்கியார்னு ஒரு பிரசங்கியார், பரதேசி ரத்னம்பாங்க. அவர் நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணா ரொம்ப அழகா பண்ணாரு. உன் காதுலியோடி 1000 குழு போகும், உன் கண்ணுலியோடி போகும் சொல்லும்போது நமக்கு கண்ணெல்லாம் குறுகுறுங்கும். நரகத்துல ஒரு தரிசனம் கண்டு எழுதியிருக்கிறார், கண்கள் வழியாய் புழு போகிறார், பிடித்து எரிந்து போகிறாராம். அது திரும்பவும் வருதான். சகிக்க முடியாத வேதனை, சகிக்க முடியாத வேதனை, சகிக்க முடியாத போராட்டம்.
இதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை தேடு அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த ரகசியம் தெரிந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்க போகிறார்கள், சந்திக்க போகிறார்கள். இப்ப ஆண்டவரை சொல்ல, நீ வந்து பார், வந்து பாருங்கள் என்றாராம். தம்மை அறிந்து கொள்ள விரும்புகிற தேவன், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை இங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சமீபத்தில் வந்தாராம். பாருங்க, சமீபத்தில் வந்தாராம், பக்கம் வந்தாராம், அருகில் வந்தாராம், பக்கத்தில் வருகிறார். ஏன் பக்கத்தில் வருகிறார்? இனி நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, தூரத்தில் வந்தா எப்படி தெரியும்? இவராக இருக்குமோ அல்லது அவராக இருக்குமோ, இவரை போல தெரிகிறது. கண்ணாடியை 10 தடவை தொடச்சு போட்டாலும் எப்படிதான் தெரியுது? ஆனா பக்கத்துல வந்த பிறகுதான் தெரியுது. ஒரு நாள் பாருங்க, என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, இப்ப நல்ல கண்ணாடி போட்டிருக்காங்க. முன்னால கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ அவங்க ஆபீஸுக்கு போயிருக்கிறாங்க, வெஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல ஆபீஸுக்கு. எங்க அண்ணன் அருளனே அவங்கள தேடி போயிருக்கிறாரு. போனோடனே பார்த்தா உள்ள போயிருக்கிறாங்க. இவர் வெளியில நின்றுட்டு எட்டி பார்த்துருக்கா. வந்தோடனே வணக்கம் சார் அப்படின்னாங்களாம். எனக்கு ஒரே சிரிப்பு, கிண்டல் ஏதோ பண்றாரு போல. ஏக்கா என்ன இப்படி சொல்றேன்னு பாரு. ஐயோ தம்பி நீயா? நான் அவர் ஆபீசர் யாரும் வந்துட்டாங்க போல, கண்ணே தெரியல. கண்ணு தெரியலாம், ரொம்ப கஷ்டம். உங்க மாப்பிள்ளை பார்த்து, தம்பி ஒரு நிமிஷம் உட்காரு, நான் இப்ப வந்துடுவேன். வாசல்னு தண்ணி கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணிதா அப்படிங்காங்க. நம்ம பார்த்தா எப்படி தெரியும்? மாப்பிள்ளை ரொம்ப இளமையா தெரியும், ஏன்னா தூரத்துல பார்க்கிறோம். தம்பி கொஞ்சம் நில்லு தம்பி அப்படிம்பாரு. அவ்வளவுதான், கண்டமான டென்ஷன் ஆயிடுவாரு. அப்போ அருகில வருகிறார். என்னை நன்றாய் அறிந்து கொள், நீ தவறாக என்னை குறித்து புரிந்து கொள்ளக்கூடாது, என்னை குறித்து நீ தவறான ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. பக்கத்துல வருகிறாராம் இயேசு கிறிஸ்து. அவர் ஆயத்தமா இருக்கிறாங்க, வந்து பார் அப்படிங்கிறார். இதோ நான் உட்கார்ந்துருக்கேன், என்னை வந்து பார். நீ பரலோகத்துக்கு தரிசனத்தை பார்க்கணும், வந்து பார். என்னுடைய மகத்துவத்தை பார், என்னுடைய வல்லமையை பார், என்னுடைய பலனை பார். நீ தூரத்தில் நிற்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறேன். இன்னைக்கு அநேகர் தூரத்தில் நிற்காங்க. ஏதோ கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட வந்தோம், கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்ச நேரம் ஏதோ பாட்டு பாடணும், வந்தோமா போனோமா அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மிலே விரும்புகிற காரியம், நாம் அவரிடத்துல வந்து அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா. வந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டுமாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தம்மை அவர் முற்றிலுமாய் வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி ஆண்டவர் எப்படி சொல்ல பாருங்க, பக்கத்துல வந்து பாரு, உத்து பாரு, அப்படி தொட்டு பார், என்னை தொட்டு பார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? எவ்வளவு தெய்வம்! நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இன்னும் அதிகமாய் நெருங்க ஆசைப்படுகிற தெய்வம். அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டை பாடுவோமா ஆண்டவர் பார்த்து? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். நம்முடைய அனுபவம் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். காலையில போய் அப்பாவுடைய சமூகத்துல முழங்கால் பட்டு ஜெபிக்கும் போது அப்பாட்ட சொல்லணும், அப்பா நான் இன்னும் உம்மை நெருங்கி சேர வேண்டும் ஐயா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஒவ்வொரு ஊழியக்காரங்க சும்மா பாட்டு எழுதல, சும்மா எழுதல, ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி வர வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்க, வா என் அருகிலே வா, என் சமீபத்தில் வா, என்னை தொட்டுப்பார், என்னை நன்றாய் அறிந்து கொள். தனி ஜெபம் அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் அவசியம். இன்னைக்கு ரகசிய ஜெபங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவர் ஒரு சபை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னா, ஒரு சிநேகிதனும் போல என்று சொல்கிறார். இன்னைக்கு இயேசு என்ன சொல்கிறார்? மற்றவர்களுக்கு புலப்படாத சில ரகசியங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், உங்களோடு பேச விரும்புகிறேன், உறவாட விரும்புகிறேன். நீ என்னை வந்து பார், நீ தனிப்பட்ட முறையில் வந்து பார். ஒரு அதிகாரி இருக்கிறார், அவர் மிகவும் வேண்டியவர், மிகவும் தெரிந்தவர், அல்லது உறவினர், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர். அவர்கிட்ட மனு கொடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் முண்டி அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் போறாங்க, நம்மளும் போறோம்.
அவர் பார்த்தோன்னு சொல்லாரு, ஏக்கா நீங்களா, வேற வீட்டுல வந்து பாருங்க. ஏன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்குரிய இடம். நீங்க தனிப்பட்ட முறையில் வீட்டுல வந்து என்கிட்ட பிரச்சனை சொல்லுங்க. நீங்க தூரத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யாரை போல நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அவர் சமீபத்தில் வருகிறார். மட்டுமல்ல, தம்மையும் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின 1வது நிருபம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் என்ன சொல்றார் இயேசுவை பொறுத்து? ஐயா, நாங்க கேள்விப்பட்டோம், நாங்க பார்த்தோம், அறிந்திருந்தோம், நாங்கள் தொட்டு பார்த்தோம். தொட்டு பார்த்தோம். இந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். எனக்கும் என் ஆண்டவருக்கும் நான் அவரை தொட்டு பார்த்து பேசக்கூடிய அனுபவம் எனக்கு இருந்தது. அவரை தொட்டு பார்த்தோம். நாங்க தொட்டு பார்த்ததை பேச, நீ தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாய், நீ தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாய், நாங்க ஆண்டவர் பக்கத்தில் தொட்டு கொண்டு இருக்கிறோம். இயேசு கடைசி ராப்போஜன வேளையில இந்த யோவான் ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்திருந்தாராம். அவ்வளவு நெருக்கமாக இருந்தாராம், அவ்வளவு பக்கத்துல இருந்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம என்ன விரும்புகிறார்? நாம் அவருடைய அருகில வந்து பார்க்க வேண்டுமா? அவருடைய பக்கத்துல வந்து பார்க்கணுமா? அவருடைய சமீபத்துல வந்து பார்க்கணுமா? அவரை தொட்டு பார்க்க வேண்டுமா? நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு வணக்கம் போடுறோம் சொல்லி தூரத்துல இருந்து ஒரு சலிட் அடிச்சு என்ன செய்கிறோம்? போயிடும். மனசுக்குள்ள இயேசு இருக்கிறாருங்க, சத்தியமா இல்ல. உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிட்டீங்க. சும்மா 10 நிமிஷம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மனசுல ஆண்டவர் இருந்தாருன்னா உலகத்துல எல்லாரும் மனசுல இயேசுனாதான் இருப்பாரு. அப்படிலாம் இருக்க மாட்டார். இயேசு வந்து சும்மா புழுதியில உட்கார மாட்டார். உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினாதான் இயேசு உட்காருவார். இயேசு வந்து உட்கார வேண்டும் என்று சொன்னால் இயேசு உட்காரக்கூடிய அளவுல உங்களை நீங்க பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ளணும். சிலர் வீட்டுக்கு போய் உட்கார்ந்தாலே சர்பக்சல் 1 கிலோ வாங்கி துணி துவைக்க வேண்டி இருக்குது. சேர் ஃபுல்லா அழுக்கா இருக்கும். உட்காருங்க பிரதர். யார் துடைப்பா? நீர் உட்கார்ந்து போனாதான் என்ன செய்யும்? சேர் சுத்தமா இருக்கும். அடுத்த வாரம் சாட்சி, கர்த்தருடைய கிருபையில் எங்கள் பாஸ்டர் வந்து சேர்ல உட்கார்ந்த உடனே சேர் எப்படி ஆகிவிட்டது? பாஸ்டர் சட்டை அழுக்காயிருமே. அப்படி அழுக்குன்னு தெரிஞ்சா என்ன செய்வோம்? உட்காருங்க பிரதர். இல்ல இல்ல நின்றுட்டே பேசுவோம். இல்ல உட்காருங்க. இல்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்தானே இருந்தேன், நான் நின்றுட்டே இருக்கிறேன். ஏசுனார் நிறைய வீட்டுல அப்படிதான். ஐயா வாரம் வாரம் அப்படிங்கிற ஏசுனார் எட்டி பாக்குறாரு. உள்ளுக்கு இடமே இல்லப்பா, உள்ளுக்கு இடமே கிடையாது. அவ்வளவு காரியத்தை நீ நிரப்பி வைத்திருக்கிறாய், அவ்வளவு காரியங்களை நிரப்பி வைத்திருக்க, நான் வர முடியாது. இல்லாண்டவரே உள்ளுக்கு வரும். 10ஓடு 11 நீர் என்ன செய்து கொள்ளும்? இயேசு வரமாட்டாருங்க. ஒரு வாலிபனுக்கு ஒரு இரவுல ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாராம். அந்த இருதயத்தை ஆண்டவர் காட்டினாராம். அந்த இருதயத்துல ஒரு பெரிய சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்துல பிரம்மாண்டமா ஒரு பியாய் உட்கார்ந்து இருந்தது. அது சுற்றில குட்டி குட்டி சின்ன சின்ன பிசாசு, பெரிய பிசாசு, நாய் மாதிரி, பாம்பு மாதிரி, பூனை மாதிரி, எலி மாதிரி, பாச்சா மாதிரி, பள்ளி மாதிரி எல்லாம் நிறைய பிசாசு அங்கங்க உலவி கொண்டு இருந்தது. அப்போ அது உள்ளுக்க ஃபுல்லா குப்பையும் குளமாக இருந்தது, அருவருப்பா இருந்தது, இருதயம் இருளடைந்திருந்தது. இந்த வாலிபனை ஒவ்வொரு பிசாசும் சொன்னது, போ கஞ்சா குடினது, உடனே ஓடினா, போ இந்த பாவத்தை செய், அந்த பாவத்தை செய். ஒவ்வொரு பிசாசுகளும் என்ன வேலையாவது ஓடி ஓடி செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே திடீரென்று வெளியே அந்த இருதயத்தின் கதவு தட்டப்பட்டதாம். அந்த கதவு தட்டப்பட்டது. கதவு தட்டப்பட்ட உடனே இந்த வாலிபனுக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சத்தமாக இருந்தது. இங்க கரடு முரடான சத்தத்தை அவன் கேட்டிருக்கிறான். அடி நெல்லு வெட்டு குத்துங்க சத்தத்தை கேட்டவனுடைய வாழ்க்கையில ஒரு மென்மையான சத்தம் பொழுது கேட்கிறது. அந்த மென்மையான சத்தத்தை கேட்ட உடனே இவன் கதவை திறக்க போகிறான். உள்ளுக்குள்ள பிசாசெல்லாம் கத்தினது, திறக்காத திறக்காத, அவர் வந்துருவாரு. அவர் வந்தா நீ அவர் உட்கார்ந்துருப்பாரு. இல்ல அவர் வந்தா நாங்களாம் வெளியில ஓட வேண்டி இருக்கும். இவனுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இவனுக்கு அந்த சத்தத்தின் கேட்ட உடனே திறக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. என் கதவை திறந்தான். வெளியே இயேசு நின்றார். கூப்பிட்டான், இயேசுவே நீர் உள்ளே வாரும். இயேசு சொன்னாரா, நான் உள்ள வந்தா உட்கார்றதுக்கு இடம் இல்லப்பா, அவர்கள் உள்ளே இருந்தால் நான் உள்ளே வர முடியாது, அவர் வெளியே போனால் நான் உள்ளே வருகிறேன் என்று சொன்னாராம். இயேசுவையும் பார்த்தான், பிசாசு பார்த்தான். இயேசு அவனுக்கு பிடித்து விட்டது. உன்னை பிசாசு பார்த்தா, இயேசு வந்திருக்கிற, வெளியே போ அப்படின்னா போராடி துரத்தினான். இயேசு வெளியே நின்று கொண்டிருந்தார். பிசாசு குப்பையும் கூலத்தையும் அசிங்கத்தையும் எடுத்துட்டு ஓடினது. இப்ப இருதயம் எல்லாம் சுத்தமாகி விட்டது. அந்த சிம்மாசனம் சுத்தமாகி விட்டது. இப்ப ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது நீர் வந்து உள்ளே உட்காரும். இப்பவும் ஆண்டவர் வரல. அவர் சொன்னார், உன் இதயத்தை முழுவதும் எனக்கு தா, இதயத்தை முழுவதும் எனக்கு தா.
முழு இதயம் வேணாம். பார்த்தா ஆண்டவரே முழுசும் தானே இருக்குது. திரும்ப செக் பண்ணி பார்த்தா அந்த சேருக்கு கீழே அந்த சிம்மாசனத்துல ஒரு குட்டி பிசாசு, அழகா இவ்வளவு பெரிய பிசாசு, குட்டி பிசாசு, சின்ன பிசாசு அப்படி தொங்கிட்டு கிடக்கு. இவன் சொன்னா பிசாசை வெளியில போ அப்படின்னா, அது சொன்னாச்சு, இல்ல இல்லப்பா என்னை வெளியில போக சொல்லாத, நான் குட்டி பிசாசு, என் கை காலம் பேர் குட்டி பிசாசு. அவர் பெரிய தெய்வம், அவர் சேர் ஃபுல்லா இருந்து விடட்டும், இருதயத்தில் உட்கார்ந்து, நான் ஒரு ஓரத்துல என்ன செய்கிறேன். உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, சின்ன வயசுலேயே பேச என் கூட இருந்த பிசாசு, நல்ல பிசாசு, பிறந்ததுலேருந்தே என் கூட இருக்கு. ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே பாவம் அந்த ஒரு பிசாசு என்ன செய்யுங்க அனுமதிச்சு. கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல நான் வர வேண்டும் என்று சொன்ன நீ முழுதுமாய் சுத்தமாக்கி கொடுக்க வேண்டும். இப்ப பார்த்தா இயேசுவா இந்த பாவமானு பார்த்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அந்த பிசாசு துரத்தப்பட்டது. நிறைய பேட வாழ்க்கையில பாருங்க, இந்த பிறந்ததுல இருந்தே பொய் பேசுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் பொய் பேசுறோம், எதுக்கு பொய் பேசுறோன்னு தெரியாது. சர்வ சாதாரணமா தலை படமா அவுத்து விடுவாங்க, சர்வ சாதாரணமா பேசுவாங்க. சின்ன வயசுலேயே வந்திருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே மாதிரி போய் சொல்லுவாங்க, அது போல போய் சொல்லுவாங்க. ஏக்கா நாளைக்கு கூட்டத்துக்கு வருவீங்களா? ஆமாம்மா வந்துடுவேன், 9 மணிக்கு தானே, நான் நினைச்சேன் வந்துடுவேன். நீங்க இந்த சிலர் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருவாங்க, எப்போ கட்டாயம் வந்துடுவேன், நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பிறகு சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் வரணும் தான் நினைச்சேன், பார்த்துக்காங்க முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு. அந்த ஆள் பேர் என்னது, அதான் அந்த கல்யாணி. கடைசியில் பார்த்தா கல்யாணிக்கு தொடரா இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு நரகத்துக்கு போத இப்படி பொய்யுங்க சர்வசாதாரணம், சாதாரணமாக சொல்றாங்க. சிலருடைய காரியத்தை நம்ம நம்பவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை விட்டு விலகத்தான் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இல்லை ஆண்டவரே இதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், நல்ல ஆவிக்குரிய சகோதரன், ஆனால் வீட்டுக்கு வந்தாருன்னா ஏதாவது சின்ன பொருளை கிளம்பிட்டு போயிடுவாரு. தெரிஞ்சு எடுப்பாரு, அட்ட தெரியாம எடுப்பாரு. பார்த்தா அம்மா அப்பா எனக்கு பிடிச்சிருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிம்பாரு. கேஸ் எடுத்துட்டு போயிடுவாரு. நல்லா இருக்கு நான் வச்சுக்கிறேன்ருவாரு. அப்ப பாருங்க, பிசாசுக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு உள்ளே வர முடியாது. அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார், என்னை அனுபவிங்க, என் பக்கத்துல வாங்க, என்னை நெருங்குங்க, என் பக்கத்துல இருங்க, சமீபத்தில் வாருங்கள், என்னை பாருங்கள் என்று சொல்கிறார். வந்து பார், என் அன்பை பார், உனக்கு எதெல்லாம் வைத்திருக்க என்பதை பார், நான் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய பேர் எல்லாருக்கும் தெரியும், சகேயு. இந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை இல்லை. அவன் ஆயக்காரன், ஏழைகளை கொள்ளையிட்டவன், பாவியான மனுஷன், அவனை யாருக்கும் பிடிக்காது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், மற்றவர்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணினவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், பயக்கப்படத்தக்கவன். இவனை வச்சு யாருக்கும் எந்த ஆதாயமும் கிடையாது. எல்லாரும் வெறுக்கத்தக்க அளவிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தவன். இந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆசை வந்து பாருங்க, என் இயேசுவை காண வேண்டும். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை விரும்புறான். நான் இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். உள்ளத்துல அந்த ஆசை வந்தது. ஒருவேளை நினைத்து பார்க்கலாம், பல நாட்கள் அதற்காக முயற்சி பண்ணியிருப்பான், பல நாட்கள் முயற்சி பண்ணியிருப்பான். இயேசு எப்படி பார்க்க முடியும், இயேசுவை எங்க போய் நான் பார்க்கறது, எந்த இடத்துல இயேசு இருப்பார், எந்த இடத்துல நான் இயேசு இருப்பார், அவருடைய முகத்தை பார்த்துடணும், அவர் எப்படி என்பதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் தான் வந்து பாரு அப்படிங்கிறாரு. நீ வந்து பார்ப்பா, நான் ஆயத்தமா இருக்கிறேங்கிறாரு. நான் ரெடியா இருக்கிறேன், நீ தான் ஆயத்தமா இல்லை என்று சொல்கிறாரே. ஆண்டவர் எப்போதும் மனுஷனுக்கு தரிசனம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரே, நம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார், வந்த எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்த ஆவலா இருக்கிறார். அந்த தெய்வத்துக்குடைய நினைவுகள் தெரியாதாங்க? வேதத்துல வாசித்து பாருங்க. அத இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான், வகை தேடினான், முகாந்திரம் தேடினான், முயற்சி பண்ணினான். ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களுமே முயற்சி பண்ணியிருப்பான். இயேசு இந்த ஊருக்கு வருவாரா ஓடி இருப்பான், இந்த ஊருக்கு வருவாரா ஓடி இருப்பான். ஒவ்வொரு இடங்களுக்கு போய் அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் எங்கே இருக்கிறார், இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பாத்தீங்களா, அவர் கிறிஸ்தவர் கிடையாது, ஜோமனுக்கு தெரியாது.
ஜெபனா, யோ இயேசு என் கடனை மாத்திரா மாத்தும். அப்படிதான் அவருக்கு தெரியாது. மற்றவங்களாம் வாபன்னு கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாரு. சிலுவை சுந்தரி சிங் அப்படின்னு ஒரு சகோதரர் மந்திரவாதியா இருந்தவர். கடைசி கட்டத்துல இயேசுவை பார்க்க வேண்டும், எப்படியா உயிர் பிச்சை கேட்கணும் அவருக்கு ஆசை. ஜெபம் பண்ண தெரியாது. நேரா முழங்கால் போட்டார. கிறிஸ்தவங்களா முழங்கால் தானே போட்டிருப்பாங்க. கண்ணை முடிக்கா, இயேசுவை வாரும், இயேசுவை வாரும், இயேசுவை வாரும், இயேசுவை வாரும், இயேசு. ஏன்னா அங்க அப்படிதான் மந்திரம் போடுவாங்களாம். அதே போல இயேசுவை வாரும், இயேசுவை வாரும். அவருக்கு ஜெபிக்க தெரியாது, அவர் கிறிஸ்தவர் கிடையாது, அவருக்கு வேதம் தெரியாது, வசனம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா உள்ளத்தின் ஆழத்தளவுக்கு வாஞ்சை இருந்தது, எப்படி ஆகல நான் இயேசுவை பார்க்க வேண்டும். நடு இரவு இயேசு அவருக்கு தரிசனமானார். கர்த்தர் அவரோடு பேசின கத்தியான ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அப்ப பாருங்க, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உனக்குள்ளாய் வந்தது. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். மற்றவங்களை விட கம்பேர் பண்ணி பார்த்திருக்கலாம். இவரை மாதிரி இருப்பாரா அல்லது அவரை மாதிரி இருப்பாரா, அவரை மாதிரி இருப்பாரா? அப்போ ஒரு ஆசை, நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும்போது, வேதத்தில் இருக்கிற இந்த சகைக்கு ஒரு வாஞ்சை, தேவனை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வேதத்தை ஒரு தடவை ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, நல்லா தெரியுது, பைபிள்ல அறிவே கிடையாது. பைபிள் அது பைபிள் அங்க எழுதிருக்கு இங்க எழுதிருக்கு. எனக்கு சிரிப்பா வந்து, அடப்பாவிடா, நீ பைபிளை கொஞ்சம் வாசிட்டு நீ பேசக்கூடாதா? வசனம் ஒன்றும் தெரியல, வார்த்தை ஒண்ணு, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு அங்க பைபிள் அப்படி எழுதிருக்கு, இங்க பைபிள் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம சொன்ன உடனே பைபிள் அந்தாலும் வந்துருமா? வேதத்தை அறியாதவர்களாக இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுது. அதனால தான் நான் உங்களை அடிக்கடி நிறைய பைபிள் வாசிங்க அப்படின்னு சொல்லுவேன். வேதத்தை வாசிக்காம நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு ஆராதிக்கிறோம். நீங்க வேதத்தை வாசி பார்த்தா எப்பொழுது அவர் நல்லவர், யாருக்கு நல்லவர், எதில் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்லவரே அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லார், இவனை தூக்கி முதல்ல பரல நரகத்துல தூக்கி போடுப்பா. கீழையும் மாயமாலமா ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தான், மேலே வந்து உயிரை வாங்குதான், முதல்ல இவனை நினைச்சு தூக்கி தூரப்படு அப்படின்றவர். அங்க போயெல்லாம் நல்லவரே எடுபடாது, இங்கதான் நல்லவரேன்னு ஆராய்ச்சி உண்மையா நீங்க நல்லவரா இருக்கணும். அப்ப இயேசு நல்லவர் தான். ஆனா அதே வேளையில தம்முடைய சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் இரக்கம் பாராட்ட மாட்டார். நீதியிலே சரியா இருப்பார், நியாயத்தீர்ப்புல சரியா இருப்பார். ஒரு அருமையான ஒரு அரசாங்க அதிகாரி, கலெக்டர் சகாயம் என்பவர், நேர்மையான நல்ல மனுஷன். அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார். நம்ம தமிழ்நாடு முன்னேறணும், தமிழ்நாடு முன்னேறணும். அவர் சொல்றாரு, தமிழ் சமுதாயம் முன்னேற, நம்முடைய தேசம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நானும் என் மனைவியும் எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து அப்படின்னு சொல்லி அவர் வளைச்சிருக்காரு. எல்லாத்தையும் எழுதி லஞ்சம் வாங்காத அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பிரயாசப்படுகிறார். அவர் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது ரெண்டு வாலிப பையங்க தார் மாறா பைக்கை ஓட்டிட்டு போயிருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாரா, எப்போ வேகமா ஓட்டு, அந்த பைக்கை நிறுத்துங்க, அந்த வண்டியை நிறுத்துங்க. இவங்க நேரா போயிருக்காங்க, காரை குறுக்க விட்டாங்க, நிறுத்திட்டாங்க. உடனே இவருடைய உதவியாளர் போய் விசாரிச்சிருக்காரு, யாரு, எங்க போயிட்டு இங்க போயிட்டு இருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் குடிச்சிருக்காங்க. லைசன்ஸ் இருக்கா இல்ல, புக் இருக்கா இல்ல, எதுவும் கரண்ட் இல்ல. உடனே இவர் என்ன செய்தாராம், உடனே அங்க உள்ள ஆர்டிஓக்கு ஃபோன் பண்ணி, இப்படி 2 பேரும் தாறுமாறா இருக்கான், நீ உடனே இவங்களை என்ன செய்யுங்க, பிடிச்சிட்டு போங்க, வண்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இருக்கிறார். உடனே இவர் கெஞ்சு கூத்தாடி இருக்காங்க. கூத்தாடின உடனே இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன்பா, உனக்கு தண்டனை தான். ஏன்னா நீ போய் உள்ளது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் என்ன செய்யும், உன்னால பாதிப்பு உண்டாகும், நீ தண்டனை அனுபவித்தாதான் நீ ஒழுங்கா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி ஆர்டிஓ, சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லி. அதுக்கடையில பின்னால ஒருத்தன் சார் அப்படின்னு, என்னன்னு கேட்டா பாட்டில இருந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு, சார் 100 ரூபாய் வச்சுக்காங்க, எங்களை வெளியே விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கே லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி போதிச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் அவருக்கே போய் என்ன செஞ்சிருக்கான். இப்ப சில வேளையில நாம் சரியாக, அவர் இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், யாருக்குனாலும் உதவி செய்யக்கூடியவர். ஒரு முறை ஒரு ஆள் கலெக்டரை மனு கொடுக்க போயிருக்கிறார். மனு கொடுக்க போகும்போது அவர் யாரும் அனுமதிக்கல. தச்சலா கலெக்டர் ஜன்னல் வழியாக பார்த்திருக்கிறார். அங்க ஒருத்தர் கிழிஞ்ச ஒரு போட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரை வாட்ச்மேன் வெளியில போ அப்படிங்கிறார். கலெக்டர் பார்த்தோன்னு கூப்பிடியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்திருக்கிறாரு, கேட்டிருக்காரு, என்னப்பா எதுக்கு வந்த அப்படின்னு. ஐயா, எனக்கு ஒரு சின்ன லோன் கிடைச்சா நல்லா இருக்கும், என் தம்பி இருக்கிறான், நாங்க 2 பேரும் இருக்கிறோம், ஒரு சின்ன லோன் கிடைச்சா நான் ஒரு தொழில் செய்து பிழைத்துக் கொள்வோம், அதுக்கு நான் எப்படியாவது உங்களை பார்க்கணும் முயற்சி பண்றேன், என்ன விட மாட்டேக்காங்க. அப்படியாயா, நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் வஉசி
வாவு சிதம்பரனாருடைய நேரடி பேரன். சிதம்பரனார் பெரிய கோடீஸ்வரன், அந்த காலத்துல வக்கீல், அவரு கப்பல் ஓட்டுனவர். இன்னைக்கு ஒரு போட் வாங்கினாலே லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். கப்பல் வச்சிருக்க பணக்காரன். அந்த காலத்துல வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பல் ஓட்டுனுடைய பேரனுக்கு எப்படி இருக்கிறாரு? பிச்சைக்காரனை போல. இந்த நாட்டுக்கு அங்கங்க அவருக்கு செலவு வச்சிருக்காங்க, ஆனா சந்ததியை இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளல. அப்படி இருக்கிறார். அப்ப அவருக்கு உதவி பண்ண, இப்படி நல்லது செய்ய மனுஷன் தான். ஆனா தண்டனை என்று வரும்போது, நியாய தீர்ப்பு என்று வரும்போது, அங்க போய் எனக்கு சகாயம் பண்ணுங்க சகாயம்னு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, தூர தள்ளி விடார். அப்போ இயேசுவையும் நாம் அறியத்தக்க விதத்திலே அறிந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். அறியத்தக்க விதத்தில் அறிய வேண்டும். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினானாம். அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் குள்ளனாக இருக்கிறான், இயேசுவை நேரடியாக சென்று பார்க்க முடியாது. அதனால காட்டத்தி மரத்திலே இலைகள் அடர்ந்த அந்த மரத்திலே போய் அவன் தன்னை மறைத்து கொண்டு எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கீழே பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் என்ன நினைச்சா, நம்ம யாரும் பார்க்க முடியாது, நம்ம மரத்தில் இருக்கிறோம், நம்ம யாரும் பார்க்க முடியாது. உண்மையிலே யாரும் பார்க்க முடியல. ஆனா மனுஷன் உருவத்தை பார்ப்பான், இயேசுவோ இதயத்தை பார்ப்பான். எல்லாரும் மேல மரத்தை தான் பார்த்தாங்க, அதுல இருந்து ஒளிந்த சகைவை பார்க்கல. ஆனா இயேசு மட்டும் போகும்போது மேல ஒரு இருதயம் துடிச்சிட்டு இருக்குது. அப்பா நான் உங்களை பார்க்கணும், ஏசப்பா உங்களை நான் பார்க்கணும். ஐயோ இயேசு இப்ப திரும்புவாரா, இவன் பார்க்க போயிடும். அப்பதான் இயேசு அங்க திரும்பிட்டா, ஐயோ பார்க்க முடியலையே, இயேசு இப்ப பார்க்கலாம், எனக்கு இயேசு குறிந்து விட்டார், இப்போ பார்க்க முடியல. அவன் தவிப்போட ஒருத்த மனுஷன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த இதய துடிப்பை என் ஆண்டவருக்கு கேட்டது. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, நீங்க என்ன காரியத்தை உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்கிறீங்களோ, நம்மளுடைய உள்ள கொதிப்பை என் ஆண்டவருக்கு தெரியும். இதயத்தின் காயம் ஆண்டவருக்கு தெரியும், இதயத்தின் வேதனை ஆண்டவருக்கு தெரியும், இதயத்தின் விண்ணப்பமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் சொன்னாரு சங்கீதம் 20ஆம் சங்கீதத்துல, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி, உன் இதயத்தின் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். அன்னாள் என்பவள் ஜெபித்தா, அவருடைய சத்தம் வெளியில வரல, வாயில முணுமுணுத்தபடி ஜெபித்துக் கொண்டிருந்தா. இவள் முணுமுணுத்தை பார்த்த உடனே ஆசாரியனாகி ஏலி சொன்னா, நீ எந்த மட்டும் குடித்துக் கொண்டு இருப்பாய், உன் குடியை விட்டு விலக்கு அப்படின்னு சொன்னார். அவள் கண்ணீர். ஆசாரியனால அந்த ஊழியக்காரன் என்னால புரிந்து கொள்ள முடியல. ஆனா உள்ளத்தின் ஆழத்தில் அவர் ஜெபித்த ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்தார். கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த சகையும் மரத்துல ஒளிந்து கிடக்கிறார். இது என் ஆண்டவருக்கு தெரிகிறது. வேதம் சொல்கிறது, தன்னை பார்க்க வந்த அவனை இயேசு பார்த்தாராம். இவன் தான் இயேசுவை பார்க்க வந்தான். இப்ப இயேசு என்ன செய்கிறார்? அவனை பார்க்கிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாறுதலாய் முடிந்தது. யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு தெளிவா வாசிங்க. யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். பாத்தீங்களா? அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இப்போது கர்த்தர் செய்கிறார், தன்னை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவனுக்கு அவர் ஒத்தாசை பண்ணுகிறார். யார் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, விரும்புகிறோமோ, வேதம் அழகாக சொல்கிறது, ஆண்டவர் உடனே அவங்களை பிடிச்சிடும். ரொம்ப பிடிச்சி, என்னை பார்க்க நீ வந்த பத்தியா, என்னை பார்க்க நீ வந்தாய், நானும் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல, என்னை தேடி இயேசு வந்தார் அப்படின்னு சொல்றோம். நம்ம அவரை தேடி போகும்போது அவரும் நம்ம தேடி வந்துருவாரு. இளையகுமாரன் அப்படித்தான் தகப்படத்துல போதுக்கு திரும்பினா தகப்பனை எதிர்கொண்டு என்ன செய்தார்? வந்து விட்டாராம். தகப்பனை எதிர்கொண்டு வந்து விட்டாராம். அவர் இவருக்கு எதிராக வந்து விட்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை நம்ம தேடி போகும்போது அவர் நம்ம பிரியமாகி வருகிறாராம். ஆண்டவருடைய சமூகத்தை தேட வாஞ்சித்த அந்த சகையு, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்தார். ஆண்டவர் பார்த்தது மட்டுமல்ல, என் கூட வாப்பா அப்படின்னு சொன்னாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. இருந்து அந்த அயோக்கிய வீட்டுக்கு நீங்க போறீங்களா, இந்த திருட வீட்டுக்கு போறீங்களா, இந்த ஏமாற்றுக்காரன் வீட்டுக்கு போறீங்களா? இயேசு ஒருவருக்கும் பதில் கொடுக்கல. இந்த வீட்டிலே இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். நீங்க ஆண்டவரை பார்ப்பதற்கு உங்க உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏசப்பா இன்னைக்கு சொல்ற, நீ வந்து பார் அப்படிங்கிறார். உனக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்காக நான் வைத்திருக்கிற மேன்மைகள், உனக்காக நான் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் வந்து பார் என்று சொல்கிறார். நமக்கு அந்த வாஞ்சை இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பரணிவும் திருமுகம் காண திரு சமூகம் வந்திடுவே, பரணிவும் திருமுகம்
கொள்வே இந்த நடைக்கலமே இந்த மறைவிடமே உம்மை துதிக்கும் இந்த நடைக்கலமே. நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் என்னை இயேசுவை பார்க்கணும்பா. நான் பரலோகத்தில் போய் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், இப்போது பார்க்க வேண்டும். ஒரு பாட்டு பாடணும், இயேசுவை எங்கே பார்க்கலாம்? ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, நாடுகின்ற செய்வத்தை காணேனே. அந்த காலத்தில் நடராஜ முதலியார் பாடியிருக்கிறார். கடைசியில் பாடுவார், எல்லாத்தையும் நான் அருவியில தேடினேன், மலையில தேடினேன், மேடுகளில் தேடினேன், எங்கெல்லாமோ தேடினேன், ஓடுகிற அலையில தேடினேன், உயர்ந்த மலைகளில் தேடினேன், சிகரத்தில் தேடினேன், எங்கேயும் இயேசுவை காணவில்லை. கடைசியில் இயேசு வந்தாராம். வேதத்தை பார்ப்பா, நாங்க வார்த்தையா இருக்கிறேன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. இயேசுவை வந்து பார்ப்பது எங்க பார்க்கணுங்க? இந்த வேத வார்த்தையில பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அடுத்து ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். யாத்ராமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராமம் 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இயேசுவை பார்த்து, ஆண்டவரை பார்த்து மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், நான் பார்க்காமல் இருக்கிறேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். யாத்ராமம் 33வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை நீ பார்க்க முடியாது, என் பின்பக்கத்தை நீ பார்ப்பாய். என்ன சொன்னாரு? என் முகத்தை நீ பார்க்க முடியாது. அன்னியா எங்க பார்க்கலாம்? பின்பக்கத்தை பார்க்கலாம். அது எங்க? முன்பக்கம் பின்பக்கம். ஆண்டவருக்கு முன்பக்கம் பின்பக்கம் இருக்குதா? ஆண்டவருக்கு எந்த இடமே மறைவு கிடையாது. சரி, முன்பக்கத்தை பார்த்தா பயந்துருவான், பின்பக்கம் மகிமை குறைவா இருக்குமா? ஒண்ணும் கிடையாது. இந்த முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் துவக்கமாக அல்பாவும் ஒமேகமாக இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். முந்தினவர் நான் தான் அப்படிங்கிறார். முந்தினவர் என்பவர் அக்கினியில இருப்பவர், அக்கினி ஜுவாலையாக இருப்பவர், அவரை மரித்து போய் விடுவார்கள். பிந்தினவர் என்பவர் கிருபை நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. அவர் என்னை தொட்டுப்பாரு அப்படிங்கிறாரு. பழைய தெய்வத்தை தொட்டு பார்க்க முடியுமா? மலை பக்கத்துல வந்துடாத அப்படிங்கிறாரு. மலை பக்கத்துல வந்தாலும் நீ புகைந்து மரித்து விடுவாய் என்கிறார். அவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறார், நீ முந்தின என்னுடைய காரியத்தை பார்க்க முடியாது, ஆனா நீ என்ன செய்வாய்? மோசே பார்த்தாரா? மோசே பார்த்தாரா? வாசிங்க, இப்ப வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அவர் சொல்லாரு, இப்ப பார்க்க முடியாதுப்பா, நான் பின்னாடி வருவேன், நான் கிருபை நிறைந்தவராய் வருவேன், நீ இப்ப என்னோடு பேசலாம், நீ கட்டாயம் பார்ப்பாய். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க விரும்புகிறவர்கள் வேதத்தில் தேடி பாருங்க, வேதத்தில் தேடி பாருங்க. அவர் உங்களை மோசேக்கு வாக்கு பண்ணினார். 4000 வருஷத்துக்கு பிறகு அந்த மோசே இயேசுவோடு பேசிக்கொண்டு இருக்கிறான். சொல்லியிருப்பார், ஆண்டவரே அன்னைக்கு நீ மலையில புகையில அக்கிலி இருக்கும்போது அவர் முகமுகமாய் பேசினார் அப்படிங்கிறார். மோசோடு முகமுகமாய் நான் பேசினேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறது, தேவனை அவன் என்ன செய்யலையாம், பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது, அன்றைக்கு எனக்கு மறைத்து பேசினீர் ஆண்டவரே, ஆண்டவருடைய முகத்தை பார்ப்ப. அன்றைக்கு மோசே அந்த சர்வ வல்லமுடைய தேவனுடைய முகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பழைய பாட்டை பாடுவோமா? கண்ணிரண்டும் உணராக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேனா இருமறை முன்பாக விண்ணரச அன்புடனே கண்பிடிப்பாயென்றா கண்பிடித்தே என் முன்னே கர்த்தரே சுகின்றா. இயேசுவை நாம் எங்கே
கத்தரில் நாடிய என்னே தேடுகின்ற என்னிலே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான் அடுவாடினே. இன்னைக்கு உலக மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? மலைகளுக்கு நடக்கிறார்கள், சமுத்திரத்திலே போய் நடக்கிறார்கள், ஆறுகளை தேடி போகிறார்கள், எங்கெல்லாமோ ஓடுறாங்க. தெய்வத்தை பார்க்க வேண்டும், என் தெய்வத்தை நான் பார்க்கணையா? நான் ஓடி ஓடி நடந்து 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 என் காலெல்லாம் புண்ணாகி நான் என்ன எங்க பார்க்க வேண்டும்? தெய்வத்தை போய் பார்க்க வேண்டாம், தெய்வத்தை பார்க்கணும். தெய்வத்தை பாரு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் போடுறாங்க. அந்த அனுபவத்தை அந்த சவரர் எழுதியிருக்கிறார் பாருங்க. வானமதில் பவனி வரும் கார்மிகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவை காட்டிட மாட்டீரோ? காலமெல்லாம் அவனின் மேல் வீற்றிடும் காற்றே நீ, கத்தர் இயேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ? காற்றிட்ட கேட்டாலும் கத்தரை கண்டுபிடிக்க முடியாது, மலையிட்ட கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அக்கினியை கும்பிட்டாலும் தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பெரிய வெளிச்சத்தை கும்பிட, நீங்க ஜோதி 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 என்று சொல்லி வெளிச்சத்தை கும்பிட்டு இருக்கிறாங்க, அதுலயும் பார்க்க முடியாது. இயேசு தம்முடைய வார்த்தையில இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது இயேசு தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க தெய்வத்தை சரியாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? வேத வாக்கியங்களை அறியாதபடினாலே தப்பெண்ணங்களை கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தை அறிந்து கொள்ளும்போது நம்ம இயேசுவை பார்ப்போம், எங்க அப்பா எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இந்த மோசே இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கிறார், முகமுகமாய் தரிசிக்கிறார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை எழுதியிருக்கிறது. ஒரு மனிதனோடு பேசுவது மட்டும் அல்ல, நான் மோசையோடு முகமுகமாக பிரத்யட்சமாயும் பேசுகிறேன், அவன் என் கத்தரின் சாயலை காண்கிறான். வாசிக்கலாம். என்னாகும் 12:8. இதை பார்த்த உடனே நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, ஐயோ இயேசு மோசே தான் முகமுகமாய் தரிசிக்கிறானே என்ன சொல்லுவீங்க. அதுக்கு அர்த்தம் அதில் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. என்ன எழுதியிருக்க? முகமுகமாய் பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்? அதான் மோசே பார்த்துட்டாரு, முகத்தை என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டாரு. ஆனா தேவனை ஒருவன் ஒரு காலம் அடுத்து எழுதியிருக்கிறது, அவன் என்னுடைய எதை பார்க்கிறானா? சாயலை பார்க்கிறானா. அப்ப என்ன அர்த்தம்? பாலாபுரம் பெரிய ஆள், அவரை பார்க்க கூட முடியாது. உடனே நான் என்ன செய்கிறேன்? என் போட்டோவை கொடுத்து அனுப்புகிறேன், அது என்னுடைய சாயல். அதில் சின்ன ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், அது என்னுடைய சாயல். அதில் உங்க பின்னால நின்றுட்டு என் முகத்தை நீங்க பார்க்கணும்னா கண்ணாடி இருக்குது, அதுல என் முகத்தை என்ன செய்றீங்க? நான் அல்ல, ஆனால் அது என்னுடைய சாயல். அதுக்காண்டி அது யாருடைய சாயல் தான்? அது யார் தான்? நான் தான், இயேசுவா. என் போட்டோவும் நான் தான், நானும் நான் தான். அப்போ மோசேக்கு ஆண்டவர் எப்படி தரிசனம் கொடுத்தார்? தம்முடைய சாயலை காட்டுகிறார். ஆனா இப்ப என்ன செய்கிறார்? மோசே முகமுகமாய் தரிசிக்கிறார். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. வேதத்தை வாசித்து பார்த்து இடர்ல இருக்காதுங்க, இடர்ல இருக்காது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவன் கர்த்தருடைய சாயலை கண்டான். சரி, இயேசுவை எப்படி நாம் சரியான முறையிலே பார்ப்பது? யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. அல்லேலூயா. வேத புத்தகத்தை தேடி வாசிங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாருங்க. என்னை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. இதுல காதை பார்க்கல, அதை கண்ணை பார்க்கல, அதை மூக்க பார்க்கலாம், மொத்தத்துல வாசித்தா முழுசுமாவே ஆண்டவரை பார்க்கலாம். நீங்க இயேசுவோடைய வார்த்தைகளை, தரிசனங்களை தேவனுடைய வார்த்தையினால தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர சுயமாக என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சொல்ல நீ வந்து பார் அப்படிங்கிறாரு. எப்படி வந்து பார்க்கணும்? வேத வசனத்தின் மூலம் பார்க்க வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிருங்க. உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 39வது வசனம். உபாகமம் 32:39. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? சில சொல்றாங்க, ஐயா இதுக்கு ஒரு தெய்வம், அதற்கு ஒரு தெய்வம், இதற்கு ஒரு தெய்வம், இது இல்லாம இன்னொரு காரியத்துக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி பல தெய்வங்களை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதையும் கொல்லதுக்கு எனக்கு வல்லமை இருக்கிறது, உயிர்ப்பிக்க வல்லமை. இதுல இருந்து என்னன்னா, எல்லாவற்றையும் செய்கிற நான் ஒருத்தர் தான். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. என்னோடு வேற தேவன் இல்லை.
நான் ஒருவராய் எல்லா காரியங்களும் செய்கிறேன். ஐயா, அவர் கொன்னார், இவர் உயிர்ப்பிச்சிட்டாரு, அவர் அடித்தார், இவர் குணப்படுத்தினார் என்பதெல்லாம் கிடையாது. அவர் கைவிட்டார், இவர் கைவிடப்பட்டார் என்பது கிடையாது. ரெண்டும் நான் தான். நான் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இதை கண்டுபிடிக்க முடியும்? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது. ஏசப்பா இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லாரு, நீ பார்க்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது, பார்க்க வேண்டிய எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் அது தெரியாது. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய சபையிலேருந்து குற்றாலம் டூர் கூட்டு போகும்போது ஒருத்தங்க கேட்டாங்க, இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. அருவி இருக்குன்னு சொன்னா, அருவினா என்னன்னு கேட்டாங்க. அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, மலை உச்சிலேருந்து தண்ணி வரும்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே, மலை உச்சியில் எப்படியா தண்ணி இருக்கும்? பள்ளத்தில் என்ன தண்ணி கிடக்கும்? மலை உச்சிக்கு எப்படி தண்ணி போகும்? ஏம்மா அருவி, அது எப்படி மலை உச்சிக்கு போகும்? மழை பெஞ்சா பரவாயில்ல, எல்லா நாளும் விடுமா? ஆமா, எல்லா நாளும் விழுந்துட்டு, அது எப்படி? நேர்ல பார்க்கறது வேற அவங்க என்ன செய்யல, நம்பல. அது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய ஆண்டவரை அறிந்து கொள்ளாம இருக்கீங்க. கொஞ்சம் வெளியில வாங்க, பாரம்பரியத்துட்டு வெளியில வாங்க, இந்த பாழாப்பன பாவத்தை விட்டு வெளியில வாங்க, இந்த ஃப்ராடு பொய்யெல்லாம் விட்டு வெளியில வாங்க. பொய் சொல்லி ஜோம் பண்ணாம வேத வாசிக்காம இருக்க விட்டு வெளியில வந்து ஆண்டோட கொஞ்சம் நெருங்கி பாருங்க. ஆண்டோடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் என்னால கொல்லவும் முடியும், என்னால என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். ஒருத்தர் ஒரு செகண்ட்ல அவனை மரித்து செய்ய முடியும், ஒரு செகண்ட்ல அவனை உயிர்ப்பிக்கவும் முடியும். நான் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவன். நீ வந்து பார் அப்படிங்கிறாரு. வந்து பார், என் மகிமை பார், வல்லமை பார், என் கிருபை பார், உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார், நான் எப்படி இருக்கேன், நீ வந்து பார், தூரத்தில் நிக்காத, வா அப்படிங்கிறார். வா அப்படிங்கிறார். என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல திருப்தியான சாப்பாடு இருக்கிறது, அது இருக்கு, இது இருக்கிறது சொல்லிட்டே இருந்தா போதுமாங்க? தகப்பன் வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் இப்ப அப்படித்தான், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே பொன் சிங்காசனம் புன் சிரிக்குதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. இந்த பூமியில உட்கார்ந்துட்டு பரலோகம் அப்படி இருக்க, பொற்றள வீதியிலே நான் உலாவேன், ஆனால் அந்த 1 கிராம் தங்கத்துக்காக ஆராதனைக்கு வரமாட்டேன். நான் உழைப்பேன் இருப்பேன். பரலோகத்துல பொற்றள வீதி இருக்கியா? இதுக்கு போய் இந்த 1 ரூபாய் துட்டுக்காக நீ போகாத அப்படின்னு சொன்னா, யாரு அங்க வாய் சொல்லவே தவிர அங்க இருக்க. ஆண்டவர் சொல்ல, என்னை பற்றி நீ தெரிந்துக்கோ, என்னை பற்றி நீ அறிந்து கொள், நான் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள், ஒன்றுமில்லாமல் உருவாக்குற தெய்வம் என்பதை அறிந்து கொள், உன்னை உயர்த்தும் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள், உன்னை ராஜாக்களோடு என்ன செய்வேனா உட்காரும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா விட்டு வேலைக்காரன் நீ இருக்க மாட்ட, கவலைப்படாதியா, உனக்கு ராஜா விட்டு வேலைக்காரன் போய் முதலாளி நீ நிக்க வேண்டியதில்லை, அவனோட பக்கத்துல உட்கார்ந்துருப்ப. ஏன்னா அவனுக்கு சமமாய் உன்னை உயர்த்துவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடிமைத்தனத்துல ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை, ராஜாக்களுக்கு சமானமாய் உயர்த்துவாராம். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், என்னை வந்து பார், என்னுடைய வார்த்தையை பார், என் தனி ஜெபத்துல என்னை வந்து பார், எப்பவுமே என்னையே பார்த்துக்கிட்டு. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நோக்கி பார்க்கிறவர்கள், ஆண்டவர் வந்து பார்க்கிறவங்க பிரகாசம் அடைவாங்க. யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவனுக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீ ஏன் உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய், நீ அவன் வேலையை பார்த்து கொண்டு இருக்க, நீ அவன் படிப்பை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறாய், நீ அவன் சொந்தக்காரங்களை மட்டுமே பார்த்துக்கோ, என்னை பாரு, என்னை பார், வந்து பார் அப்படிங்கிறாரு. ஆண்டவரை பார்க்க விரும்பினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னும் நாம் நெருங்கி சேர வேண்டும், இன்னும் பார்க்கணும்பா. உன்னத பாட்டில் அப்படிதான் பார்த்து ரசிச்சு, கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்தீகள் போல ரசிச்சு பாடுறாரு. எங்க அப்பா அப்படி இருக்கிறார், யாரால சொல்ல முடியுமாங்க? மத்தியான வேளை இயேசு நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீ என்னை வந்து பார் அப்படிங்கிறாரு. நான் வீட்டுல தங்க விரும்புகிறேன், உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். நீ எப்போது என்னை பாரு. உலகத்தையே பார்த்துட்டு இருக்கு, டிவியே பார்த்துட்டு இருக்கிறத விட என் முகத்தை பாரு, என் சமூகத்தை தேடிப்பாரு, முழங்கால என்னை தேடிப்பாரு. நான் உன்னை எவ்வளோ மேன்மையாக வைக்க விரும்புகிறேன். முழங்கால் படிடுவோமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், வந்து பார், வந்து பாருங்கள். ஏன் தூரத்தில் நிக்கீங்க? நான் உங்களை பிள்ளைகளாய் சுதந்திரித்துக் கொண்டேன். நீ தூரத்துல சாபத்திலையும் வேதனையிலும் கண்ணீரில் மிந்து கொண்டு இருக்கிறாயா? நீ வந்து பார் அப்படிங்கிறார். அப்பா பார்த்து சொல்லுமா, உங்க முகத்தை நான் பார்க்க ஆண்டவரே.
பாடுகளையும் வேதனைகளையும் போராட்டங்களும் மறைந்து விடும். உனக்குறமான தடைகள் மாறும், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். இயேசுவே, உம்மை நான் பார்க்க வேண்டும். இந்த பாடுகள் வேதனை மறைந்துவிடும். இந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். இந்த பாடுகள் வேதனை விலகிவிடும். இந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எல்லாரும் சுகத்தோடு பாட கேட்கிறேன். ஆண்டவரே, வந்து பாருங்கள் சொன்னேன். நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன், உங்களுடைய அற்புதத்தை பார்க்க விரும்புகிறேன். உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்துவிடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்துவிடும். பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. எல்லாம் சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்கணுமே. அப்பா, நம்முடைய துயரெல்லாம் மறைந்துவிடும். இந்த பாடுகள் மறைந்துவிடும். இந்த துயரங்கள் கலக்கங்கள், மனுஷன் பார்க்க பார்க்க துயரம் கூடும், வேதனை கூடும். ஆனா இயேசுவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிவிடும். இந்த துயரங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. பார்க்கணுமே. அப்பா பார்த்து எல்லாம் சொல்லுமா, இயேசுவே எனக்கு தரிசனம் தாங்க. உங்க முகம் இதயத்தில் சுத்தப்படுவர்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டுடைய பிரசனத்தை எல்லாரும் உணர்வோமா? ஆண்டுடைய பிரசனத்தை ஆமென். அப்பாவுடைய சமுத்திர கேளுங்க. சகை உண்மை பார்க்க ஆசைப்பட்ட போது, மோச உண்மை பார்க்க ஆசைப்பட்ட போது, ஆண்டவரே பரிசுத்தவான்களை பார்க்க ஆசைப்பட்ட போது, நீ தேடி வந்து தரிசனம் கொடுத்தீரே. நீ தேடி வந்து தரிசனம் கொடுத்தீரே. நானுமே பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை பார்க்க வேண்டும், உடைய மகிமை பார்க்க வேண்டும், உடைய அதிகாரத்தை பார்க்க வேண்டும். நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும், எனக்கு நீர் வைத்திருக்கிற சுதந்திரங்களை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீ வேதனை பாருங்கள் என்று சொன்னீரே, வந்து பாருங்கள் என்று சொன்னீரே. முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அப்பாட்ட கேளுங்க, அப்படியே
முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்மை தேடின பிள்ளைகளை பார்த்து வந்து பாருங்கள் என்று சொன்னீரே. இன்னுமே அறிய வேண்டும் ஐயா, இன்னும் அருகிலே சேர வேண்டும் ஆண்டவரே. உம்மை முகமுகமாய் பார்க்க வேண்டும் ஐயா. எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த கன்னத்தை பார்க்க வேண்டும், எனக்காய் முள்முடி சூட்டப்பட்ட அந்த சிரசை பார்க்க வேண்டும், எனக்காய் கண்ணீர் வெடித்த அந்த கண்களை பார்க்க வேண்டும், எனக்காய் பரிந்து பேசுகின்ற உதடுகளை பார்க்க வேண்டும், அடிக்கப்பட்ட கைகளை கால்களை காயங்களை நான் பார்க்க வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பார்க்கணும்பா. மே பார்த்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மே பார்த்தவர்கள் எல்லாரும் பெருகி போனார்கள். மே பார்த்தவர்கள் எல்லாரும் பரிசுத்தம் மேல் பரிசுத்தத்தை அடைந்தார்கள். வல்லமை பார்க்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும், வார்த்தையை தியானிக்கும் போது உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் மூடிக்கொள்ளும். ஒவ்வொருவரும் வார்த்தையிலே தரிசிக்கட்டும், வார்த்தையுடைய வெளிப்பாடுகளை பெற்றுமை தரிசிக்கட்டும், இன்னும் அறிந்து கொள்ளட்டும், உண்மை நெருங்கி சேரட்டும். ஆசீர்வதி. எல்லா துதிகன மகிமையும் மகை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவாகிய உடைய பரிசுத்த நாமத்தில்.